அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கதை எகிப்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 3 இளைஞர்கள் ஒரு கார் விபத்தில் இறந்தனர். ஒரு ஷேக்கிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது, 3 உடல்களை கழுவி அடக்கத்திற்கு தயார்படுத்த வேண்டும் என்று. ஷேக் கூறினார், இன்ஷா அல்லாஹ் நான் வருகிறேன். ஆனால் 3 பேருக்கு நான் மட்டும் போதாது, சில உதவியாளர்களை அழைத்து வருகிறேன். அப்படியே 2 நண்பர்களை அழைத்து கொண்டு ஷேக் அங்கு சென்றார். முதல் உடலை கழுவினார்கள். எல்லாம் சாதாரணமாக இருந்தது. 2வது உடலும் அப்படியே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 3வது உடலை கழுவத் தொடங்கிய போது என்ன நடந்தது? ஷேக் கூறுகிறார், இந்த இளைஞனின் உடல் தலை முதல் கால் வரை வெள்ளையாக, ஆரோக்கியமாக, உறுதியான உடலாக இருந்தது. ஆனால் நாங்கள் தண்ணீர் ஊற்றி கழுவத் தொடங்கிய போது அவனது உடல் கருப்பாக மாறத் தொடங்கியது. அது மட்டுமல்ல, ஒரு துர்நாற்றம் வரத் தொடங்கியது. அந்த நாற்றம் தாங்க முடியாததாக இருந்தது. எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் உடல் மேலும் கருப்பாகி துர்நாற்றம் அதிகரித்தது. ஷேக்கின் 2 உதவியாளர்கள் கூறினார்கள், ஷேக், எங்களால் இனி முடியாது, இந்த நாற்றத்தை தாங்க முடியவில்லை. அவர்கள் வெளியே சென்று முகமூடி வாங்கி வந்தனர். ஒரு முகமூடி போதவில்லை. 2 முகமூடிகள் அணிந்த பிறகும் நாற்றத்தை தாங்க முடியவில்லை. ஷேக் கூறுகிறார், வல்லாஹி, ஒரு கழிவுநீரின் நாற்றத்துடன் ஒப்பிட்டால் அந்த நாற்றம் கூட இந்த உடலின் நாற்றத்துக்கு முன் இனிமையாக இருக்கும். கழுவுதலை முடித்தபோது அந்த உடல் தலை முதல் கால் வரை கரி போல கருப்பாக மாறியது. அந்த அழகான உடல் ஒரு பயங்கரமான தோற்றத்திற்கு மாறியது. ஷேக் அதிர்ச்சி அடைந்தார். அவர்கள் உடலை மூடி வெளியே வந்தனர். ஷேக் அந்த இளைஞனின் ஒரு நண்பரை பிடித்து கேட்டார், அல்லாஹ்வின் பெயரைச் சொல்லி உண்மையைச் சொல், இந்த மனிதன் தொழுகையை மேற்கொண்டிருந்தானா? அந்த நண்பர் முதலில் கூறினார், ஆம், எல்லா தொழுகைகளையும் அவன் செய்து வந்தான். ஆனால் ஷேக்கின் மனதிற்கு அமைதி வரவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அந்த நண்பர் திரும்பி வந்து ஷேக்கிடம் கூறினார், ஷேக், நான் பொய் சொன்னேன், என்னை மன்னிக்கவும். இந்த மனிதனை நான் அறிந்த காலம் முதல் அவன் ஒருமுறை கூட தொழுததில்லை. ஒருமுறை கூட அவனது தலை பள்ளிவாசலில் தொட்டதில்லை. அவனே கூறுவான், நான் ஒருமுறை கூட தொழுததில்லை, பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததில்லை என்று. நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. உனக்கு நோய் இருந்தால் நோன்பை தவிர்க்கலாம், பணம் இல்லை என்றால் ஜகாத்தை தவிர்க்கலாம், உடல் திறன் இல்லை என்றால் ஹஜ்ஜை தவிர்க்கலாம். ஆனால் தொழுகை, அதை தவிர்க்க முடியாது. 2 சூழ்நிலைகளில் மட்டுமே தொழுகை தவிர்க்கப்படும். பெண்களுக்கு அவர்களின் மாதவிடாய காலத்தில் அல்லது ஒருவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால். அவ்வளவுதான். இந்த இளைஞனின் வாழ்க்கை, இந்த மரணம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. அவனது உடலில் இருந்து வந்த துர்நாற்றம், அந்த கருப்பு நிறம், இவையெல்லாம் தொழுகையை புறக்கணித்ததன் விளைவு. அல்லாஹ்வை அவன் எப்படி சந்திப்பான்? கல்லறையில் அவனை எப்படி கொண்டு செல்வார்கள்? உனது தொழுகைக்கு முன்னுரிமை கொடு. அல்லாஹ்வின் கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவையும் உனது வாழ்க்கையில் பின்பற்று. இத்தகைய நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அவனது கட்டளைகளை பின்பற்றுபவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன்.